தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் வாகன ஓட்டிகளிடம் 5 முதல் 10% வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை 2 கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 78 சுங்கச்சாவடிகளில் முதற்கட்டமாக 40 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணத்தை உயர்த்தி வசூலிக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10 விழுக்காடு வரை கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்பட உள்ளது. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உத்தண்டி, சென்னை வெளிவட்ட சாலையில் உள்ள வரதராஜபுரம், கொளப்பஞ்சேரி, பழவேடு மற்றும் சின்ன முல்லைவாயல் ஆகிய இடங்களில் இருக்கும் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. அதேபோல் சென்னையை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி, நாங்குநேரி சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர், பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடி, சூரப்பட்டு, திருப்பாச்சேத்தி, வாணியம்பாடி சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரை, சேலம், கோவை மற்றும் தருமபுரி, வேலூர் சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. இதன் மூலம் கார்களுக்கான சுங்க கட்டணம் 5 ரூபாய் வரை உயர வாய்ப்பு உள்ளது. பேருந்து மற்றும் சரக்கு வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் 15 முதல் 30 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளது. சுங்க கட்டண உயர்வால் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. டிராவல்ஸ் வச்சு நடத்தணும் வச்சுக்கா. இப்போ எங்க கஸ்டமர் கிட்ட நாங்கள் டிராவல்ஸ் ஒன்று கேட்குறோம், ஏன் சார் இவ்வளோ கேட்குறீங்கன்னு எங்களை வந்து சண்டை போடுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, பிளஸ் டோல்கேட் விலை ஏறிடுச்சு. நாங்கள் இதை வச்சு என்ன சார் நாங்கள் சம்பாதிக்க முடியும்? தங்க விலைனா கூட பரவாயில்ல, ஒரு டைம் ஏறுது, ஒரு டைம் இறங்குது. ஆனால் டோல்கேட் கட்டினா வரலாறுல இது வரைக்கும் குறைஞ்சதா சரித்திரமே இல்லை. இதனால நாங்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறோம். ஒன்று, ரோடாச்சும் அட்லீஸ்ட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்க, நாங்கள் பே பண்ணுறோம். காலாவதியான பரனூர் சுங்கச்சாவடியின் கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். இந்த காலாவதியான இந்த சுங்கச்சாவடியை இழுத்து மூடணும்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க, வியாபாரிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. சாலையோர வியாபாரிகள், லாரி ஓட்டக்கூடிய வியாபாரிகள்னு சொல்லி பல பேர் போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. சுங்க கட்டணம் உயர்ந்தால் பால் வண்டி விலை உயரும், காய்கறிகளுடைய வண்டி விலை உயரும், காய்கறிகளுடைய விலை உயரும், மக்களுடைய வாழ்நிலை பெரிய அளவில் பாதிக்கப்படும். சுற்றுலா செல்லக்கூடிய வாகனங்களுடைய அந்த வாகனத்துடைய வண்டி உயரும், டீசல் விலை உயரும். இப்படி பல உயர்வுக்கு காரணமாக இருக்க சுங்க கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருக்கிறது. ஊழல ஒழிப்புன்னு தொடர்ந்து சொல்லக்கூடிய மோடி அரசாங்கம் சுங்க கட்டணம் என்ற பெயரில் பல்வேறு ஊழல் நடக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடி ஊழலை தடுத்து நிறுத்த முடியல. இந்த கட்டண உயர்வு உயர்த்தப்படக்கூடாது என்பதுதான் எங்களோட நோக்கம். ஏனென்றால் இந்த பரனூர் சுங்கச்சாவடி எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலே, சாலைகளிலே இந்த சாலைகள் எல்லாம் சரிவர பராமரிக்கப்படவில்லை. ஆங்காங்கே சாலைகள் எல்லாம் குண்டும் குழியமாக காணப்படுகிறது. அதே போன்று இரவு நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்குகள் எரிவல்ல. இது போன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சாலைக்கு சுங்க கட்டண உயர்வு என்பது ஒரு நாளும் ஏற்புடையதல்ல.